Telugu people here. I can tell some Telugu dialogue. So you do anything. ಅದು ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು ಸರ್. ಎನಿ ಬಾಲಯ್ಯ ಫ್ಯಾನ್ಸ್? சார் இப்போ பாலையோட ஒரு டயலாக் இருக்குல்ல சார், டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் தி ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ, ஐ அம் நாட் தி ட்ரபிள், ஐ அம் தி ட்ரூத். அத டிஆர் பேசினா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. டி ராஜேந்திரன். ஏ வடைய மச்சி வலக்க மச்சி, ஏ ஓடும பிச்சி போட போற மச்சி, ஏ டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள் தா, இஃப் யூ ட்ரபிள் தி ட்ரபிள், ட்ரபிள் தா நான் ட்ரபிள் பண்ணு. ஏ ஐ அம் நாட் தி ட்ரபிள் தா, ஐ அம் தி ட்ரூத் தா. ஏ கை தட்டுங்க, அப்பதான் அடுத்த வாய்ஸ் போவேன். அது ஒரு கியூ. அப்பா வாய்ஸ் பேசிச்சு, பையன் வாய்ஸ் பேசணும்ல. ஸோ சிம்பு வாய்ஸ் பேசலாம், அவர் கோச்சுப்பாரு. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்ததே இல்லை சார். திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த கொஞ்சம் இந்த சிவரிங்க அந்த இதெல்லாம் இருக்குது சார். ஒரு மாடு சார், அந்த மாடுக்கு பாலை எப்படி தான் கறந்து குடிக்கணும் என்னால் தாங்க முடியல சார், தாங்க முடியல. அது எப்படி தான் வந்து பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சார், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு. வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கணும்டா தம்பி, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா சொல்கிறத நான் அப்படியே கேட்பேன் சார். அதனால அப்படியே ஃபாலோ பண்றேன் சார். கை தட்டிடுங்க, அப்படியே அடுத்த வயசு போவேன் சார். கம்பல்சரி கை தட்டினமா, கை தட்டினா தான் அடுத்த வயசு போவேன். So anyone knows old actor Karthik, நவரச நாயகன் கார்த்திக். அவர் வாய்ஸ் ஒண்ணுமே இல்ல, வெரி சிம்பிள். I will teach you everyone. Everyone knows English vowel, right? What are vowels, English vowels? இப்போ அதுலயே கார்த்திக் வாய்ஸ் எப்படி கொண்டு வர பாருங்க. யூ ஷுட் நாட் டெல் ஏ ஏ ஓ யூ, யூ ஷுட் டெல் ஏ இ ஏ ஓ யூ, ஏ இ ஏ ஓ யூ. ஏய் இது ஒரு இது நல்ல ப்ரோக்ராம், இது ஒன்று நான் அப்படியே வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நான் இதை பார்க்கவே இல்லை. ஏய் ஓ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏய் இது நான் ரொம்ப மறக்கவே மாட்டேன். அப்படியே வாயில பார்க்க போட்டு துப்புற மாட்டேன் பேசுவேன். ஆனால் இதுதான் கார்த்திக் வாய்ஸ், அப்படின்னா நான் என்னால் பேச முடியும். ஏய் ஓ I love this program. Actually, Sangeeta ma'am, I'm very thankful to you. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் யூ. அதே மாதிரி ரெகுலராக எல்லா ஈவெண்ட்டும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் கை கட்டினாலே நான் அடுத்த வாய்ஸ் போக முடியும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்னு நிறைய வாய்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹூ ஆல் நோஸ் ஜாக்கி சான் கேரக்டரில் அங்கிள் கேரக்டர், ஜாக்கி சான் கார்ட்டூன். ஹூ ஆல் வாட்ச் ஜெட்டக்ஸ் டிவி? இவனை தவிர uncle voice is nothing but if you shout you can get his voice. இது எப்படின்னா, ஓய்யா ஜாக்கி டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கா? டேய் செக்ஷன் 13 அந்த மந்திரங்களை கொண்டு போய் வச்சியாடா இல்லையாடா? டேய் செக்ஷன் 16 என்ன கேட்டுட்டே இருக்கடா கேப்டன், டேய் செக்ஷன் 16 கொண்டு போய் மந்திரங்களை வைடா. டேய் ஜாக்கி என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹூவா பாபி பாபி பௌ, ஹூவா பாபி பாபி பௌ. யாருக்கும் இந்த வாய்ஸ் தெரியல, அதனால அடுத்த வாய்ஸ் நானே போயிடுறேன். நன்றி வணக்கம். இப்போ வந்து சாலமன் பாப்பையா வராரு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு நடுவராக இருந்து முடிச்சு வைக்கிறாரு. எப்படி முடிச்சு வைக்கிறாருன்னு பார்ப்போம். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அழகான சிங்கர்களே, என்ன மாதிரி டேலண்ட் உள்ள டேலண்ட்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதுவும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ் டிஃப்ரெண்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லை, அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லை. அதில் சங்கீதா அம்மா பண்ணுறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம், நல்ல விஷயம். அவங்களுக்காக ஒரு கைதட்டு கொடுங்க இல்லை, அப்பதான் இந்த வயசை முடிச்சுட்டு அடுத்த வயசுக்கு போக முடியும். என்ன நான் சொல்றது புரிஞ்சிடுச்சா? அடுத்தபடியா கடைசியா I want to do two kind of விஜயகாந்த், overall விஜயகாந்த் fans. So பழைய விஜயகாந்த் எப்படி பேசுவார்னா, ஏய் இங்க போடுறா, உங்ககிட்ட இருக்கிறது அத்த கத்தி, என்கிட்ட இருக்கிறது 4 சொக்கா, அதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி வந்து திருப்பி திருப்பி ஒரு இடத்துல
ஒரே காஸ்டியூம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? அதனால நான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸா ஒரே காஸ்டியூம் போட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? வரட்டுமா? இது பழைய கேப்டன். புது கேப்டன் வந்து கொஞ்சம் ஜாலியா பேசுறேன். எப்படின்னா, தம்பி நீ எந்த சேனல், நீங்க யாரும் நான் யாரையும் முன்படுத்த மாட்டேன் மக்களே, உங்களுக்கு தெரியும். சிவாஜி சார் அங்கிருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு புரியல, கொஞ்சம் கை தட்டுங்க சார், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நான் அடுத்தடுத்த வாய்ச்சி ஏதாவது பேச முடியும். கண்டிப்பா என்ன மாதிரியே டேலண்ட எல்லாரும் வளர்ந்து விடணும்னா கொஞ்சம் உங்களோட ப்ரோக்ராம் உங்களோட ஈவெண்ட்டுக்கும் என்ன மாதிரி ஆளை கூப்பிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி தாழ்விடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரட்டுமா கண்ணு? நான் யாரையும் அடிக்க மாட்டேன் தம்பி, தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க தம்பி. வரட்டுமா? அது நன்றி, வணக்கம்.